வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் துளசி இலைகளில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். துளசி இலைகள் நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய பண்புகளை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. துளசி இலைகளில் விட்டமின் ஏ, விட்டமின் டி, இரும்பு சத்து மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கள் நிரம்பியிருக்கு. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். துளசி இலைகளை வெறும் வயிற்றில் நம்ம உட்கொள்வது நமக்கு நிறைய நன்மைகளை அளிக்கும். ஸோ துளசி இலைகள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மன அழுத்தத்தை போக்கும் துளசி. துளசி இலைகளில் அடாப்டோஜன்கள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்ம துளசி இலைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு மண்டலத்தை தளர்த்துவதற்கு இது உதவிகரமாக இருக்கிறதால ரத்த ஓட்டத்தை நமக்கு அதிகரிக்கும். இது நம்மளுடைய உடல் உறுப்புகளை அமைதியடைய செஞ்சு இறுக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் நம்மளை ரிலீவ் பண்ணி மன அழுத்தத்தை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ துளசி இலைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த மன அழுத்தம் படபடக்கக்கூடிய தன்மை, அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் இருக்காது. நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்க தன்மையெல்லாம் கியூர் ஆகி இயல்பாகவே நரம்புகள் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். ரத்தங்களை எல்லாம் சிறப்பாக கடத்து செல்லும் போது ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி ஆகிடுவோம். ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது நமக்கு இந்த துளசி. துளசி குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செரிமானத்தை எளிதாக்கும். துளசியில் அமில ரீஃப்ளெக்ஸை சமன்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இது நமக்கு ஆரோக்கியமான செரிமானம் எப்போதுமே இருக்கிறத உறுதி பண்ணும். pH அளவையும் நமக்கு கரெக்டான லெவலில் பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்கு. வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. செரிமானம் சார்ந்த, அஜீரணம் சார்ந்த, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு துளசி இலைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு முறையான அளவில் பராமரிக்கிறதுக்கு துளசி இலைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். துளசியில் கணைய உயிரணுக்களினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்குது. இது இன்சுலின் மேலும் மேலும் நமக்கு வெளியிடும். எனவே இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். துளசி கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை எளிதாக்குது. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை ஆற்றலாக ஒரு எனர்ஜியாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நமக்கு எனர்ஜியாக மாற்றதால அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுலாம் கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு துளசி இலை நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இருந்தே நீங்கள் துளசி இலைகளை எடுத்துட்டா கூட உங்களுக்கு சுகர் பிரச்சனை வரவே வராது. ஃபியூச்சரில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஜலதோஷத்தை சரி செய்கிறது துளசி இலைகள். துளசியில் ஆன்டி மைக்ரோபியல் தன்மை காணப்படுது. இது மழைக்கால தொற்றுகளான ஜலதோஷம், இருமல் போன்றவற்றை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எனவே இது கஷாயம் போட்டு நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஏன்னா இது ஜலதோஷத்தை நமக்கு சரி பண்ணிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் ஜலதோஷம், சளி, சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் இது அனைத்துமே கியூர் பண்ணிடும். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம துளசி இலைகள் எடுத்துக்கொள்ளும் போது விடுதலை பெறலாம். கெட்ட பாக்டீரியாக்களை நீக்கி வாய் துர்நாற்றம் நீங்குவதற்கு துளசி இலைகள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். துளசி இலைகள் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் தன்மை வாய் துர்நாற்றம் போன்றவற்றை நீக்குகிறது. எனவே காலையில் நம்ம எழுந்ததும் துளசி இலைகளை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நமக்கு இருக்கும். சுவாச புத்துணர்ச்சி நம்ம பெறுவோம். அந்த வாயில் வரக்கூடிய துர்நாற்றங்கள்லாம் நீக்கப்படும். ஏன்னா துளசி இலைகள் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றிட்டதால குடலில் கழிவுகள் தேங்காது. அதனால் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா சருமத்திலையும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சுவாசமும் எளிமையாகவே நமக்கு புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். சுவாச புத்துணர்ச்சி பெறலாம். வாயில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றமெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது துளசி இலை. துளசி இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள், பாக்டீரியல் எதிர்ப்பு பண்புகளாக இருக்குது. இது வேறுபட்ட தொற்றுகளை நீக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். இது தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அளிக்கும். ஸோ இம்யூன் பவரை துளசி இலை நமக்கு கொடுக்கறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது துளசி இலை. இப்போ நீங்கள் வெறும் வயிற்றில் துளசி இலையை உட்கொள்ளும் போது இது உங்களுடைய ரத்தத்திலிருந்து நச்சுக்களை வெளியேற்றி நச்சுத்தன்மையை நீக்கும். முகப்பொரு மற்றும் சரும கரைகளினுடைய தோற்றத்தை குறைக்கும். இது உங்களுடைய சருமத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு புத்துணர்ச்சியான பளபளப்பை கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த
துளசி இலைகள் இருக்கிறதால எப்போதுமே சருமத்தை இளமையாக பராமரித்துக் கொள்ளலாம். சில சருமத்தை வந்து நம்ம முழுமையாக வந்து ஆரோக்கியமாகவே வைத்துக் கொள்ளலாம். சரும அழகை மேம்படுத்திக்கலாம். இதனால நம்மளோட சருமத்தில் வந்து சுருக்கங்கள்லாம் எதுவுமே இருக்காது. முகப்பொருட்கள், காயங்கள், அந்த மாதிரி வெட்டு தழும்புகள் அதெல்லாமே வந்து அகற்றப்படும். நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறதால சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், இயற்கையாகவே மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமம் நமக்கு கிடைக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய துளசி இலை. துளசி வந்து செரிமானத்திற்கு உதவுவதோடு உடலிலிருந்து நச்சுக்களை வெளியேற்றி உடல் எடையை வெகுவாக குறைக்கிறதுக்கும் பயன்படுது. உடலினுடைய மெட்டபாலிசத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய துளசி இலை வந்து அதிகரித்து தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள், அந்த கொழுப்புகளை வந்து கரைக்குது. இதன் மூலமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய துளசி இலை வந்து பயன்படுது. ஸோ அப்போ நம்மளுடைய உடலில் ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை எல்லாம் கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைத்துக்கிறதுக்கு துளசி இலைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை துளசி இலையில் இருக்குது. துளசியில் வந்து வாய்வழி மற்றும் மார்பக புற்றுநோய்க்கு வழிவகுக்கக்கூடிய புற்றுநோய் உயிரணுக்களினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய புற்றுநோய்க்கான மூலக்கூறுகள் வந்து இருக்கு. எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் பராமரிக்க வெறும் வயிற்றில் துளசி இலைகளை சாப்பிட்டு வரலாம். முடிந்தால் துளசி டீ கூட வந்து போட்டு குடிச்சிட்டு வரலாம். இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரில் 5-7 துளசி இலைகளை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் அந்த நீரை நீங்கள் குடிக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். விரைவாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் குணப்படுத்தப்பட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.